அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுகிறேன் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார். நேதாஜி அவர் 1897ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார். நேதாஜி அவர் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி ஆவார். 1919ஆம் ஆண்டு ஐசிஎஸ்சி தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார். ஐசிஎஸ்சி தேர்வில் 4ஆம் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தியை மேற்கொண்ட அன்பால் காந்தியை தேசத்தந்தை என இவரே முதலில் அழைத்தார். இந்தியாவின் முதல் இராணுவ படையை உருவாக்கி இந்தியர்களின் ஆயுத கையாண்மையை உலகறிய செய்தவர் நேதாஜி தான். இவர் தன் இந்திய தேசிய இராணுவத்தில் முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி. இன்று பள்ளிகள் முதல் வரை போர் முனை வரை ஒவ்வொருவர்களுக்கும் சொல்லி வரும் ஜெய்ஹிந்த் ஸ்லோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான். ஆகஸ்ட் 18 1945ஆம் ஆண்டு நேதாஜி அவர் பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து விட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது. இந்த செய்தியை இந்திய மக்களை நிறக்கொலைய செய்தது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.